Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வேர்க்கடலை கத்திரிக்காய் குழம்பு. சாதம், இட்லி, தோசை இது எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே சுவையா இருக்கும். குக்கர்ல பச்சை வேர்க்கடலை 100 கிராம் அளவு சேர்த்து அது கூடவே 1.5 கிளாஸ் அளவு தண்ணி, 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வெந்துடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு வகையெல்லாம் இது போல் மண்சட்டியில் செஞ்சால் ரொம்பவும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு, கடலெண்ணெயை விட நல்லெண்ணெய் புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். கடுகு 2 டீஸ்பூன், உளுந்து சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் பூண்டு பல்லு 10, கருவேப்பிலை கொஞ்சம், சின்ன வெங்காயம் 15லேருந்து 20 சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி 2 சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா தக்காளி சீக்கிரமே வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 2 கத்திரிக்காவை இது போல் வெட்டி வச்சுருக்கேன். நான் இந்த தோல் சேர்த்துருக்கேன். நீங்கள் விரும்பலைன்னா சேர்த்துக்க வேண்டாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே வேகட்டும். கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வெந்துடும். வேக வச்சு எடுத்த வேர்க்கடலையை தண்ணியோடு இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு புளி தண்ணி 1 கிளாஸ் அளவு சேர்த்துக்கலாம். தனியா மிளகா 2 மட்டும் சேர்த்து அரைச்ச பொடி ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்த புளி தண்ணிக்கு இந்த மிளகாத்தூள் அளவு சரியாக இருக்கும். இதை கம்மி பண்ணிட்டோம்னா அப்புறம் புளியோட டேஸ்ட்டு தான் குழம்புல அதிகமாக தெரியும். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சமாக பெருங்காயம் தண்ணி சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெயை நல்லா சூடு பண்ணி சேர்த்துருக்கேன். இது போல் சேர்த்துட்டா குழம்பு 2 நாள் வரைக்கும் சுவை மாறாமல் அப்படியே இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான வேர்க்கடலை கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அன்பும் அரிசியும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.